எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். நாளைய தினம் 18/1/2026 தை மாதம் 4ஆம் தேதி தை மாத அமாவாசை திதியானது வந்திருக்கின்றது. 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:20 மணி முதல் 19/1/2026 திங்கட்கிழமை அதிகாலை 2:31 மணி வரை அமாவாசை திதி இருக்கின்றது. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே அமாவாசை திதி இருக்கிறது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களையும் முன்னோர்களுக்கு போட வேண்டிய படையல்களையும் தவறாமல் போட்டுவிடுங்கள். இதோடு சேர்த்து புண்ணியத்தை தேடித்தரும் பாவத்தை குறைக்கக்கூடிய 2 விதமான தானங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மேலும் படையல் வைக்க தர்ப்பணம் செய்ய உகந்த நேரத்தையும் பார்க்க போகிறோம். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை திதி வந்திருக்கிறது அல்லவா? சூரிய உதயத்திற்கு பிறகுதான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். நாளைய தினம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நேரமாக கருதப்படுகிறது. ஆற்றில் தர்ப்பணம் கொடுத்த பிறகு முன்னோர்களுக்கு வீட்டில் படையல் போட்டு வழிபாடு செய்வோம் அல்லவா? இவ்வாறு படையல் போட்டு வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக நாளை காலை 11 மணி முதல் 11:45 மணி வரை உகந்த நேரமாக கருதப்படுகிறது. முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாட்டை செய்துவிட்டு காகத்திற்கு சாதத்தை வைத்துவிட்டு விரதம் இருப்பவர்கள் அந்த சாப்பாடை சாப்பிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். முன்னோர்கள் வழிபாடு செய்யும் போது கூடவே இந்த அமாவாசை திதியில் கட்டாயம் நாம் செய்ய வேண்டிய தானம் அன்னதானம். 2 வயதானவர்களுக்காவது உங்கள் கையால் சாப்பாடு வாங்கி கொடுங்கள். பசியோடு இருப்பவர்களுக்கு இந்த தானத்தை செய்வது கோடான கோடி புண்ணியத்தை தரும். இதோடு சேர்த்து வாயிலா ஜீவன்களுக்கும் நாம் அன்னதானம் செய்ய வேண்டும். குறிப்பாக காகத்திற்கு, பசுமாட்டிற்கு. காகம் நம்முடைய சாஸ்திரத்தில் நம்முடைய மறைந்த முன்னோர்களாக பார்க்கப்படுகிறது. பசுமாட்டில் 30 முக்கோடி தேவர்களும் வாழ்வதாக நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது. ஆக இந்த 2 ஜீவராசிகளுக்கும் நாளைய தினம் தானம் செய்வது மிக மிக நல்லது. காகத்திற்கு எல்லோரும் மதிய சாப்பாடு வைத்துவிட்டு தான் உங்களுடைய மதிய உணவை எடுத்துக்கொள்வீர்கள். அது எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை நாளைய தினம் காகத்திற்கு வைப்பது மிக மிக சிறப்பான பலனை தரும். நீங்கள் அமாவாசைக்கு எந்த வழிபாடும் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. 2 எள் பாக்கெட் வாங்கி லேசாக இடித்து அதை உங்கள் கையால் காகத்திற்கு வைத்து விடுங்கள் போதும். முன்னோர்கள் ஆசை உங்களுக்கு கிடைத்துவிடும். ஒரு கட்டு அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டிற்கு கொடுத்து விடுங்கள். உங்களுக்கான முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைத்துவிடும். இது தவிர பசுமாட்டிற்கு இன்னும் கொஞ்சம் பொருட்களை வாங்கி தருவதற்கு உங்களுக்கு வசதி இருக்கிறது என்றால் அந்த பசுமாட்டிற்கு இந்த தை மாதம் முழுவதும் தேவையான உணவை வாங்கி தானமாக கொடுக்கலாம். எள்ளு, புண்ணாக்கு, வைக்கோல், அந்த பசுமாட்டிற்கு தேவையான தீவனம், இந்த பொருட்களை வாங்கி பசுமாடு பராமரித்து வருபவர்களிடம் தானம் கொடுக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோவிலில் கோசாலை இருந்தால் அந்த இடத்தில் அந்த பசுமை பராமரிப்பவர்களிடம் உங்கள் கையால் இந்த பொருட்களை தானம் கொடுத்து விடுங்கள். அது தேவையான அளவு அவர்கள் பசுமாட்டிற்கு தேவையான போது கொடுத்து விடுவார்கள். இந்த தானம் செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும். தாய் தந்தை இல்லாதவர்கள் அல்லது தாய் தந்தையில் யாராவது ஒருவர் இல்லை என்றாலும் அவர்கள் கட்டாயம் அமாவாசை திதி அன்று வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். தாய் தந்தை இருப்பவர்களுக்கு பெரிதாக எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் எப்போதும் போல இருந்து கொள்ளலாம். ஆனால் தாய் தந்தை இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அமாவாசை அன்று அசைவம் சாப்பிடக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, சேவிங் செய்யக்கூடாது. இதையெல்லாம் நினைவில் வைத்து கொள்ளவும். தை அமாவாசை அன்று வீதியில் சுற்றி திரியும் ஆடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தால் சாப்பிடாது. எல்லோரும் அமாவாசை திதி அன்று மட்டும் பசுவிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் என்று சாப்பிட கொடுத்து அந்த மாட்டிற்கு வயிறு நிரம்பி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மட்டும் எல்லோரும் கொண்டு போய் அந்த பசுமாட்டிற்கு உணவை திணிக்கக்கூடாது. அமாவாசை அன்று அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது நல்லது. அதற்காக அமாவாசைக்கு மட்டுமே இதை செய்யாதீர்கள். மற்ற நாட்களிலும் பசுவிற்கும் காகத்திற்கும் உணவு போடும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.